வணக்கம் மக்களே, இன்னைக்கு வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரியில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் தந்தூரி செய்ய போகிறோங்க. அதுவும் பாறை மீனை வச்சு. மக்களை எல்லாம் வந்து மீனை சுட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக மீன் தந்தூரி செய்து சாப்பிட போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் எந்த மெத்தடில் செய்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள் மக்களே, இந்த மீன் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. இந்த தோல் தான் உரிக்கணும், அது ரொம்ப கடினமாக இருக்கும். நம்ம வந்து அதையும் ஈஸியாக செய்வோம். மாஸ்டர் சொல்லுப்பா, செய்யலாமா? செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த லைட்டாக இந்த மேல் தோல் மட்டும் அப்படியே உரிச்சிட்டு வரணும். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. வாழை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது என்ன பண்ணலாம், கத்தி வச்சு நம்ம இளநீர் செய்கிற மாதிரி சீவிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் மக்களே, இதே போல் தான் நம்ம எல்லா மீனும் வந்து தோல் உரிக்க போகிறோம். பாய், தோல் உரிச்சிடலாமா? உரிச்சிடலாம். ஹாய், சொல்லுப்பா. மீன் அழிச்சிக்கலாமா? அழிச்சு எடுத்துடலாமா? க்ளீனாக நல்லா அழிச்சு எடுத்துனேன் பார். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாய் மீன். காசிமேடு மீன் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாரு. ரத்தம் பாரு, எதிக்கிது பாரு. ஓகே, மாஸ்டர் சொல்லுப்பா. மீனில் தந்தூரி செய்து தரப்போகிறேன். செஞ்சு தரேன்பா. நம்ம சிக்கன் தந்தூரி சாப்பிட்ருக்கோம், சரி. தந்தூரி சாப்பிட்ருக்கோம், சரி. ஆனால் ஃபிஷ் தந்தூரி நம்ம இது வரைக்கும் சாப்பிடல. ஆமாம், நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், பாய் சொல்லுங்கள், ஃபிஷ் தந்தூரி செய்தாங்க அப்படின்ட்டு. செஞ்சு தரேன்பா. ஓகே ஓகே, சூப்பர். மாஸ்டர் சொல்லுப்பா. மீன் தந்தூரி செய்ய போகிறோம். ஆமாம், மசாலா ரெடி பண்ணிடலாமா? ரெடி பண்ணிடலாம். நம்மளே நம்ம கைப்பட மசாலா ரெடி பண்ணுறோம். சரி, ரெடி பண்ணிடலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், கருமிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், தூள் உப்பு சேர்த்துக்கலாம், மைதா மாவு சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம், மிக்ஸ்வெல். பாய் இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க. ஓகே பாய். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மீன் தந்தூரி செய்ய போகிறோம். வேற லெவல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்க போகுது. அதுக்காக பாறை மீனை கீரல் போட்டு எடுத்துக்கலாம். என்ன பாய்? ஓகேப்பா. கீரல் போடு பாய். கீரல் மீடியமாக போடு பாய். பாய் மீடியமாக போட வந்து மசாலா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக ஒரு மீன். ஆமாம், தந்தூரி கீரில் எவ்வளோ போடணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மசாலா உள்ளே இறங்கி டேஸ்ட் வரும். இது உள்ள மசாலா போட்டேன்னு வச்சுக்க, சூப்பர் பாய், அருமையாக இருக்கும். மசாலா போட்டணும், லேயராக பிச்சு எடுத்துருப்பாரு. ஆமாம், பெத்த பீஸு. பெத்த பீஸா? பில்லாக்கு வந்து பெத்த பீஸ் தான் பாய் கொடுனா. ரைட். சின்ன பீஸ்லாம் சாப்பிட மாட்டார் அவரு. பெரிய மீன் ஏதோ அதுதான் சாப்பிடுவேன். நான் பாய் மசாலா போட்டுடலாமா? போடலாமா? பெத்த மீனுக்கு போடு பாய். பெத்த மீன் இல்லை, இது பில்லா மீன்.
மீன் சும்மா வேறு லெவலில் இருக்கும் பொழுது பாய். வேறு லெவலில். டாப் ஃப்ளேவரில் இருக்கும். பிரமாதமாக இருக்கும் பாய். சொல்லுப்பா. இந்த பாறை மீனுக்கு வந்து மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ தரமோ அவ்வளோ டேஸ்ட் ஒரு மீன். இவ்வளோ தாங்க மீன் மசாலா பக்காவாக போட்டாச்சு. என்ன பாய்? ஆமாப்பா. இது வந்து இந்த மீனை வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஹவர் ஊற வச்சுன்னு வச்சுக்கா, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஃப்ளேவராக வெந்து வரும். ஊற வச்சுக்கலாமா? ஊற வச்சிடலாம். மசாலா போட்டாச்சு, ஊற வச்சுக்கலாம் பாய். ரைட் பாய். சொல்லுப்பா. தந்தூரிக்கு கல் கச்சிச்சு பாய். போடு பாய். மீன் போட்டு சுட போகிறோமா நெருப்பில்? ஆமாம். நெருப்பில் சுடும்போது செலவு கொட்டிடாது? கொட்டாதா? மசாலா போட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கோம். ஆமாம். இப்போ எடுத்து கிரில் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கம்பியில் கோத்து ஓகே சுட்டுலாம். எடு தம்பி. ஆஹா, அப்படியே நல்லா சூப்பராக ஸ்டஃப் ஆகிருக்கு தம்பி. எடுங்க. குட். அப்படியே பிடி பாய். சொல்லுப்பா. மீன் சூப்பராக நம்மளுக்கு ஊறிக்குது பாய். மீன் சூப்பராக மசாலா ஊறிக்குதா? ரைட்டு. கம்பி வச்சாக்கா சர்ன்னு இறங்குது. அந்த அளவுக்கு ஊறிக்குது மீன். மசாலா நல்லா போடுப்பா. இந்த பக்கம் போடு. அதே போல் அந்த பக்கம் தரேன். இப்போ பயங்கரமாக இருக்கு அனல். ஒரே அனலில் வெந்துடும் போடுங்கல்ல மீன். வைங்க. வச்சுலாம் பாய். வைக்கலாம். திரும்பலாமா பாய்? திருப்பா. திருப்ப. வாவ். சார் சொல்லுப்பா. சூப்பராக வந்துடுச்சு. ரைட்டு. சரி சாப்பிடலாமா? ரைட். சரி சாப்பிடலாம். டேஸ்ட் பார்த்தலாமா பாய்? மீன் தந்தூரி. வாவ், வேற லெவல். இறக்கு வசம் இருக்குப்பா. அப்படி எடுத்து 1. வாவ், சூப்பர். இது பிடி 3 பிடி. வேற லெவல். சொல்லுப்பா. தந்தூரி பார்க்கும்போது வேற லெவல் இருக்குது. சரி. சிக்கன் தந்தூரி சாப்பிட்ருக்கோம். ஆமாம். மட்டன் தந்தூரி சாப்பிட்ருக்கோம். சரி. ஃபிஷ் தந்தூரி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்படியா? சரி சாப்பிடலாமா? ரைட். ஓகே. வாவ். பயங்கரமாக வந்துருக்குது பாய். உள்ளே இருக்கிற கறி மட்டும் தனியாக வருது பாய். அப்படியா? முள் ஒன்று கூட மாட்டல. அந்த அளவு நல்லா வெந்திருக்கு. கறி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்துருக்குது. சும்மா கை பட்டாலே பூ மாதிரி பிரியுது பாருங்க பாய். தரம் பாய்.
பாய் சொல்லுப்பா. உண்மையாகவே ஆ நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ மீன்லேயே டின் மீன் நம்ம செய்தோம் ஞாபகம் இருக்குதா? அது அந்த டேஸ்ட்லாம் விட இந்த மாவு போட்டு பேசுந்து நெருப்புலேயே சுட்டு சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், இது உண்மையிலே வேறு டேஸ்ட்டு பாய். வேறு டேஸ்ட் உண்மையிலே ஒரு எலும்பு தான் இருக்குது. அது கூட இருக்காது. இப்போ ஒன்று கொண்டாட உட்காந்துண்ணா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. வீடியோ பார்த்துருந்தேன் உங்களுக்கே தெரியும். தம்பி அது வேறு முள்ளு தான், அதில் இது போடு ஒன்று ராட்டி வாங்கி சேர்த்துக்கலாம். தம்பி பாருங்கள் அந்த முள்ளு கூட விட மாட்டேங்கிறாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.